ஹோமர் சுரங்கம் நியூசிலாந்தின் தென்தீவில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற மில்ஃபர்ட் சவுண்டை நோக்கிய பயணம் ஹோமர் சுரங்கத்தின் ஊடாக அமையும். நாம் இப்போது நியூசிலாந்தின் தென்தீவில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற மில்ஃபர்ட் சவுண்ட் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தின் மிகவும் பரபரப்பான மற்றும் மறக்க முடியாத பகுதிதான் ஹோமர் சுரங்கம். டியானோவிலிருந்து மில்ஃபர்ட் சவுண்ட் செல்லும் இந்த மலைப்பாதை உலகின் மிக அழகான சாலை பயணங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு திருப்பத்திலும் பனியால் மூடப்பட்ட மலைகள், ஆழமான பள்ளத்தாக்குகள், அருவிகள் மற்றும் இயற்கையின் வியப்பூட்டும் காட்சிகள் நம்மை வரவேற்கின்றன. இப்போது நாங்கள் நெருங்கிக் கொண்டிருப்பது ஹோமர் சுரங்கம். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 945 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த சுரங்கம் சுமார் 1.2 கிலோமீட்டர் நீளமுடையது. ஆயிரத்து 1930களில் தொடங்கப்பட்ட இந்த மாபெரும் கட்டுமான பணி பல ஆண்டுகளின் கடின உழைப்பிற்கு பிறகு நிறைவடைந்தது. உறுதியான கிரனைட் மலையை வெட்டி கட்டப்பட்ட இந்த சுரங்கம் மனிதனின் பொறியியல் திறமைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த சுரங்கம் மலையை நேரடியாக குடைந்து உருவாக்கப்பட்டதால் அதன் உட்புறம் இயற்கையான பாறை அமைப்பை இன்னும் தக்க வைத்துள்ளது. சுவர்களில் மலைப்பாறைகளின் இயல்பான தோற்றத்தை பார்க்க முடியும். இதனால் மலையின் இதயத்திற்குள் பயணம் செய்வது போன்ற ஒரு தனித்துவமான உணர்வு ஏற்படுகிறது. சுரங்கத்தின் உள்ளே வேக வரம்பை பின்பற்றுவது மிகவும் முக்கியம். சுரங்கம் குறுகலாகவும் சாலை சற்றே சாய்வாகவும் இருப்பதால் அனைத்து வாகனங்களும் கவனமாக செல்ல வேண்டும். குளிர்காலங்களில் பனி, பனிக்கட்டி மற்றும் பனிச்சரிவு அபாயம் இருப்பதால் இந்த சாலையில் சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதனால் பயணம் செய்யும் முன் வானிலை நிலவரத்தை பார்ப்பது மிகவும் அவசியம். சுரங்கத்தை கடந்து வெளியே வந்தவுடன் முற்றிலும் வேறொரு உலகம் நம்மை எதிர்கொள்கிறது. பனியால் மூடப்பட்ட உயரமான சிகரங்கள், செங்குத்தாக விழும் நீர்வீழ்ச்சிகள், பசுமையான பள்ளத்தாக்குகள் மற்றும் மேகங்களை தழுவும் மலைகள், இவை அனைத்தும் சேர்ந்து இயற்கை வரைந்த ஒரு அற்புத ஓவியத்தைப் போல காட்சியளிக்கின்றன. மழைக்காலங்களில் இங்கு நூற்றுக்கணக்கான தற்காலிக அருவிகள் மலையிலிருந்து கீழிறங்குவது இந்த பயணத்தை இன்னும் மாயாஜாலமாக மாற்றுகிறது. ஹோமர் சுரங்கத்தை கடந்தவுடன் மில்ஃபர்ட் சவுண்ட் வரும் சில கிலோமீட்டர் தூரத்தில் மட்டுமே உள்ளது. உலகின் 8வது இயற்கை அதிசயம் என்று பலரால் அழைக்கப்படும் இந்த அற்புதமான இடத்தை அடையும் முன்பே இந்த சாலை பயணமே நம் மனதில் அழியாத நினைவுகளை பதித்து விடுகிறது. இந்த பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இயற்கையையும் பயணத்தையும் விரும்பும் உங்கள் நண்பர்களுடன் இந்த வீடியோவை ஷேர் செய்ய மறக்காதீர்கள். மில்ஃபர்ட் சவுண்டின் முழுமையான காணொளியுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.